ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் லைஃப் ஆப். இன்றைக்கி நம்ம கலர்ச்சிக்காய் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கலர்ச்சிக்காய் நிறையா பேர் கேட்டிருந்த ஒரு வீடியோ. கலர்ச்சிக்காய் சாப்பிட்டா நீர்க்கட்டி பிரச்சனை முற்றிலும் நீங்கி விடுமா? இது பெர்மனன்ட் கியூர் தானா? இது கூட மற்ற மாத்திரைலாம் எடுத்துக்கலாமா? இதை பற்றி முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கலர்ச்சிக்காய்னா என்ன? கலர்ச்சிக்காய் ஆங்கிலத்தில் ஃபீவர் நட் இல்லை பாண்டக் நட்டுன்னு அழைக்கப்படுது. பாரம்பரிய மருத்துவத்தில் இதை சக்கரை நோய், ஆஸ்மா, அல்சர், கல்லீரல் பிரச்சனை, முடக்குவாதம், தொழுநோய், தோல்வியாதிகள், மலேரியா மற்றும் மற்ற காய்ச்சலுக்கு இதை பயன்படுத்தினாங்க. இதோட விதை, இலை, வேறு, பூ இது எல்லாத்துலேயுமே மூலிகை குணம் நிறைஞ்சிருக்கு. இதில் அதிகமாக பயன்படுத்துவது இதோட விதைகள் தான். இது ரொம்பவே கசப்பான சுவை கொண்டது. ஸோ இந்த கலர்ச்சிக்காய் நீர்க்கட்டி பிரச்சனைக்கு எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். 80% நீர்க்கட்டி பிரச்சனைக்கு 2 முக்கியமான அடிப்படை காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி நான் தெளிவாக தனியாக ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்தது இன்ஃப்ளமேஷன், வீக்கம். தலையில், குடலில், கல்லீரலில், சினப்பையில், யூட்ரஸில் மற்றும் கருமுட்டை குழாய் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய வீக்கங்கள். இது உங்களால் பார்க்க முடியாது. இப்போ எண்டோமெட்ரியாசிஸ் இல்லைனா அதிக வலியோட மாதவிடாயெல்லாம் வரதுக்கான காரணம் இதுதான். நீண்ட காலமாக உடலில் இருக்கும் வீக்கங்கள். கலர்ச்சிக்காயில் இருக்க மருத்துவ குணத்தால் இது ரெண்டத்தையுமே குறைக்க முடியும். இதால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் சரி பண்ண முடியும். பிளட் சுகர் லெவல் இது பேலன்ஸ்டாக வைக்கிறது மூலமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன், வீக்கம், உடலில் இருக்க எல்லா வீக்கத்தையுமே பார்த்திங்கன்னா இது குறைக்க முடியும். அதனால் இருக்கிற எல்லா மூலிகை மற்றும் மருந்துகளோடு ஒப்பிட்டு பார்த்தா இது நீர்க்கட்டி பிரச்சனைக்கு ரொம்பவே ஆற்றல் வாய்ந்த ஒரு மூலிகை. இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம பார்க்கலாம். கலர்ச்சிக்காய் வாங்கும்போது விதைகளாக வாங்குங்க, பொடியாக வாங்காதீங்க. இது உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே உங்களுக்கு கலர்ச்சிக்காய் கிடைக்கும். ரெடிமேட் பொடி சாப்பிட்டா நிறைய சைடு எஃபெக்ட் வருது. இது கலர்ச்சிக்காய் விதைகளை வீட்டில் அரைச்ச பொடி. இது ரெடிமேடாக வாங்கின பொடி. இது ரெண்டுத்துக்கும் இருக்க இந்த கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். விதைகளாக வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, ஆனால் ரொம்பவே சேஃபானது. ஸோ கலர்ச்சிக்காயில் வெளியில் இருக்க ஷெல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸோ இதை இடிக்கும் போது கருங்கல்லில் செஞ்ச உரலும் உலக்கையும் பயன்படுத்துங்க. மார்பிளில் செஞ்ச உரலை பயன்படுத்தினீங்கன்னா அது உடஞ்சிரும். ஸோ வெளியில் இருக்க இந்த ஷெல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பருப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை 1-2 இடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இதை பொடியாக அரைச்சிக்கலாம். ஸோ இந்த கலர்ச்சிக்காய் பொடி கூட நம்ம கருஞ்சீரகம் மற்றும் மிளகு சேர்க்க போகிறோம். கருஞ்சீரகம் கலோஞ்சி சீட்ஸ் இல்லைனா பிளாக் சீட்ஸ்ன்னு சொல்லப்படுது. இதுவும் பார்த்திங்கன்னா உடலில் இருக்க வீக்கத்துக்கு, இன்ஃப்ளமேஷனுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சேர்க்குற இந்த மிளகு பார்த்திங்கன்னா இந்த கலர்ச்சிக்காயில் இருக்க ஊட்டச்சத்தை உரியறதுக்கு பார்த்திங்கன்னா இது உறுதுணையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கெட்டு போகாமல் இது பார்த்துக்கும். ஸோ நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மிளகு ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு 200 கிராம் கலர்ச்சிக்காய் வாங்குறீங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரைச்சி வச்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க. ஸோ ஒரு கையளவு கலர்ச்சிக்காய்க்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பவுடரில் கொஞ்சோண்டு தேன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேன் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தேன் இருந்தால் கூட போதும். மிக்ஸ் பண்ணி இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த கலர்ச்சிக்காய் உருண்டைகளை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் பயன்படுத்துங்க. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது மாத்திரை வடிவில் உருட்டி 1 டம்ளர் வெதப்பான தண்ணியில் இதை சாப்பிடுங்க. இது காலை மாலை 2 வேளையும் நீங்கள் சாப்பிடணும். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. மாலையில் நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த கலர்ச்சிக்காய் போட்டுக்கலாம். ஸோ இந்த கலர்ச்சிக்காய் சாப்பிட்றதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமானு கேட்டிங்கன்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இது சாப்பிட்டோன்னு பசி ரொம்ப அதிகமாக அதிகரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் சில சமயங்களில் இடுப்பு வலி ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஆனால் நாளடைவில் அது தானாகவே சப்சைட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வலிகள் வரும்போது அது வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ அடுத்த முக்கியமான கேள்வி, இதை எத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் இதை சாப்பிட்ணுன்னு.
இது வந்து கண்டிப்பாக யாருமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேட் வந்து சொல்லவே முடியாது. இது உங்களோட பிசிஓஎஸ் பிரச்சனை எவ்வளோ சீரியஸாக இருக்குது, உங்களோட சிஸ்ட், உங்களோட ஃபாலிக்கல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, உங்களோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்குது, அதை பொறுத்து தான் வந்து நீங்கள் வந்து கலர்ச்சிக்காய் வந்து எடுத்துக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து இது வந்து 48 நாட்களுக்கு வந்து இதை வந்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாகவே எந்த ஒரு சப்ளிமெண்ட் சாப்பிட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டா தான் அந்த சப்ளிமெண்ட்டோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு 2 மாதங்கள் தொடர்ந்து வந்து இந்த கலர்ச்சிக்காய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கேன் நீங்களாக போய் எடுத்து பாருங்கள். ஸோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் வந்து உங்களோட சிஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்ததுன்னா சிஸ்ட் கம்மியாகி ஒரு நார்மல் ஓவரீஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இல்லைனா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்காவது வந்து இது வந்து குறைஞ்சிருக்கும். அப்படி வந்து குறைஞ்சிருந்தா அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இன்னும் ஒரு 2 மாதம் வந்து நீங்கள் வந்து கலர்ச்சிக்காய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து ஸ்கேன் எடுத்து பாருங்கள். நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி, கலர்ச்சிக்காய் சாப்பிடும்போது இது கூட வந்து மெட்ஃபார்மின், கிளைகோமேட் அந்த மாதிரி மெடிசின்ஸ் எடுத்துக்கலாமா, இனோசிட்டல் எடுத்துக்கலாமா, இல்லைனா சீட் சைக்கிளிங் வந்து இது கூட சேர்ந்து பண்ணலாமா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த மெட்ஃபார்மில் இல்லை இனோசிட்டல்லாம் நம்ம எதுக்காக சாப்பிட்றோம், பிளட் சுகரோட லெவலை வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. அந்த வேலை வந்து கலர்ச்சிக்காயே பண்ணுது. அதனால் இது கூட வந்து நீங்கள் எந்த ஒரு மருந்து எடுக்கிறதுக்கு தேவையே கிடையாது. இப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கு கலர்ச்சிக்காய் வந்து பிளட் சுகர் லெவல் வந்து இது வந்து கம்மி பண்ணுறதுனால இது கூட வந்து நீங்கள் கிளைகோமேட், மெட்ஃபார்மின் இல்லைனா இனோசிட்டால்லாம் சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிளட் சுகர் லெவல் ரொம்ப கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால கலர்ச்சிக்காய் எடுக்கிறீங்கன்னா கலர்ச்சிக்காய் மட்டும் எடுங்க. அடுத்தது வந்து சீட் சைக்கிளிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பீரியட்ஸை வந்து சரியாக்குறதுக்காக தான். இப்போ வந்து பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே இர்ரெகுலராக இருந்துச்சுன்னா சீட் சைக்கிளிங் போட்டு பீரியட்ஸை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட வந்து நீங்கள் வந்து கலர்ச்சிக்காயை வந்து எடுத்துக்கலாம். கலர்ச்சிக்காய் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு உதவுமா? பிசிஓஎஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கலர்ச்சிக்காய் மூலமாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே வந்து வேலை செய்யும்னு சொல்ல முடியாது. பிசிஓஎஸ் வெறும் பீரியட்ஸ் ப்ராப்ளம், இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இல்லைனா சினப்பை பிரச்சனை மட்டும் கிடையாது. உடம்புல இருக்க ஏராளமான ஹார்மோன்ஸோட அளவு வந்து இது மாற்றுது. அதனால தான் உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஒரு சிம்டம்ஸ் வருது. தலையிலேருந்து மூளை, கணையம், கல்லீரல், வயிறு மற்றும் அட்ரினல் சுரபி, கருப்பை எல்லாத்தையுமே வந்து பாதிக்குது பிசிஓஎஸ். ஆனால் இதை வந்து ட்ரை பண்ணுறதுனால எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அதனால வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் வந்து குழந்தை உருவாகாட்டாலும் உங்களோட சிஸ்டோட அளவு கண்டிப்பாக வந்து இது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். கலர்ச்சிக்காய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. கலர்ச்சிக்காய் நீர்க்கட்டி பிரச்சனையை முற்றிலும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தா? உண்மையை சொன்னால் கண்டிப்பாக இது வந்து பிசிஓஎஸ்க்கான தீர்வு கிடையாது, பெர்மனன்ட் சொல்யூஷனே கிடையாது. எதனால் இது இந்த மாதிரி மிகைப்படுத்தி இவ்வளோ அதிகமாக வந்து பேசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏராளமான பேர் கலர்ச்சிக்காய் நீர்க்கட்டியை வந்து முற்றிலும் கரைத்து விடும், முற்றிலும் வந்து நீக்கிவிடும்னு சொல்லி நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க தெரிஞ்சு போடுறாங்களா இல்லைனா வந்து மற்றவங்க சொல்கிறாங்கன்னு ஷேர் பண்ணுறாங்களான்னு தெரியல. இதை பற்றி எந்த ஒரு ஆராய்ச்சி பதிவுகளுமே கிடையாது. இருக்கிற ஆராய்ச்சி பதிவுகள் 1-2 தான். முற்றிலும் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்காம அதை மிகைப்படுத்தி உறுதியாக வந்து அதை சொல்லி பல பெண்களை வந்து தவறான ஒரு நம்பிக்கையில் வழி நடத்துகிறாங்க. இது எப்படி சாப்பிட்றதுன்னு செஞ்சு காட்டுறாங்களே தவிர கண்டிப்பாக வந்து அவங்க அதை சாப்பிட்டு பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு நீர்க்கட்டி பிரச்சனை இருந்து அதை சாப்பிட்டு பார்த்துருந்தாங்கன்னா மறுபடியும் நீர்க்கட்டி வந்துரும்னு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். நீர்க்கட்டி பிரச்சனைக்கு கலர்ச்சிக்காய் நிரந்தர தீர்வு கிடையாது. ஆனால் ஒரு நிரந்தர தீர்வுக்கு இதனால் உதவ முடியும். உங்களோட அறிகுறிகள் மற்றும் சினப்பையில் இருக்க நீர்க்கட்டியை குறைத்து நீக்க முடியும். நிறையா பேர் வந்து கலர்ச்சிக்காய் மூலமாக வந்து ப்ரெக்னென்ட் ஆனப்புறம் அவங்களுக்கு வந்து நீர்க்கட்டி பிரச்சனை வந்து சரியாயிடுச்சுன்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு தவறுதலான ஒரு அபிப்பிராயம். சப்போஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலோ இல்லை குழந்தை இருந்தாலோ அவங்களுக்கு வந்து நீர்க்கட்டி பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறது வந்து தவறுதலான ஒரு செய்தி. இதனால நிறைய தாய்மை அடைந்த பெண்கள் நீர்க்கட்டி பிரச்சனை இருந்தாலும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்காம மாதவிடாய் பிரச்சனை, மன அழுத்தம், உடல் பருமன், தலைவலி, எப்போதுமே சோர்வு, களைப்போட அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, இதுக்கான நிரந்தர தீர்வு தான் என்ன? இதுக்கான நிரந்தர தீர்வு ஆரோக்கியமான உணவு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்கள் மட்டும்தான். பிசிஓஎஸ்க்கு நீங்கள் என்னென்ன உணவு சாப்பிட்ணுன்றதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருந்ததுனால அதை பற்றி நான் இப்போ பேச போகிறதில்ல. இப்போ இந்த மாற்றங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களோட சினப்பையில் இருக்க நீர்க்கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகி உங்களோட பிசிஓஎஸ் வந்து சரியாகும். இப்போ இந்த கலர்ச்சிக்காய் சாப்பிட்றதுனால இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு விரைவாக நடக்குது. ஸோ ரொம்பவே குறைவான காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இந்த சினப்பையில் இருக்க நீர்க்கட்டியெல்லாம் சரியாகுது.
ஆனா, அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு மாற்றமுமே பண்ணாம இருந்தீங்க. இப்போ கலர்ச்சிக்காய் சாப்பிட்டு உங்களுக்கு வந்து சினைப்பையில இருக்க நீர்க்கட்டி எல்லாமே சரியாயிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு மாற்றமுமே பண்ணலன்னா, மறுபடியும் ஒரு சில நாள்ல இல்லன்னா வந்து 1, 2 மாதங்கள்ல உங்களுக்கு வந்து திரும்பியும் வந்து உங்களுக்கு வந்து சினைப்பையில வந்து இந்த நீர்க்கட்டி வந்து வர ஆரம்பிக்கும். வீக்கத்த குடுக்குற மாதிரி உணவு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, ஹார்மோன வந்து பாதிக்கிற மாதிரியான உணவு சாப்பிடுறது, அது மட்டும் இல்லாம எந்த ஒரு உடற்பயிற்சியுமே இல்லாம ஹார்மோன்கள மாற்றக்கூடிய பொருட்கள வந்து பயன்படுத்திட்டு இருந்தா, இது எல்லாமே உங்களோட பிசிஓஎஸ வந்து பாதிக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது உங்களுக்கு மறுபடியும் இன்ஃப்ளமேஷன் மற்றும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ கலர்ச்சிக்காய் சாப்பிட்டு நீங்க வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட், இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையுமே சரி பண்ணது பிரயோஜனம் இல்லாம ஆயிடும். ஸோ நீர்க்கட்டி பிரச்சனைய வந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்றதுக்குரிய ஒரே தீர்வு வந்து ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்கள் மட்டும்தான். இந்த மாற்றங்கள்லாம் பத்தி நான் என்னோட ஃபர்ஸ்ட் பிசிஓஎஸ் வீடியோலேருந்து நான் பேசிட்டே வரேன் கண்டினியூஸா. உணவு, ஊட்டச்சத்து துணை, உடற்பயிற்சி, மன அழுத்தத்திற்கான தீர்வு, தூக்கம் மற்றும் ஹார்மோன்களை பாதிக்கிற பிளாஸ்டிக்ஸு, பியூட்டி ப்ராடக்ட்ஸ், கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே தவிர்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நார்மலான ஹெல்த்தியான வாழ்க்கை வந்து வாழ முடியும் பிசிஓஎஸ் இல்லாமல். ஆனால் குறுகிய காலத்தில் வந்து உங்களோட பிசிஓஎஸ் வந்து சரியாகிறதுக்கு கண்டிப்பாக கலர்ச்சிக்காய் வந்து உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீர்க்கட்டி பிரச்சனை பற்றி நான் பேசிய எல்லா வீடியோஸையும் நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி அப்டேட்ஸ் மற்றும் பிசிஓஎஸ் பற்றி நிறைய விஷயங்கள், உணவு, பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் பற்றி நான் வந்து இன்ஸ்டாகிராம் குட் லைஃப் ஹப் ஹேண்டிலில் வந்து போட்டுட்ருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிசிஓஎஸ் இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த சேனல் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். தவறான அபிப்பிராயங்கள் மற்றும் நீர்க்கட்டி பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்க பெண்களுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களோட உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.